வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேட் இன் கொரியா படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்து கொரியா போகணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமா போகணும்னு நினைக்கிற அவங்க சோகமா அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னென்ன ஆச்சுன்னு அது படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு ஃபீல் குட் படம் அண்ட் இது வந்து தமிழ்ல எடுக்கப்பட ஒரு கொரியன் படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த படத்தோட டியூரேஷன் வந்து ஒரு 2 hours தான் இருக்கும். 1 hour 43 minutes சம்திங் தான் இருக்கும். அண்ட் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோ போன மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த படம் கொரியாக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. முக்கியமா படத்தோட கிளைமாக்ஸ் முடிக்கும் போது கொஞ்சம் எமோஷனலா ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேர்லாம் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, இந்த கொரியா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்க கண்டிப்பா போகணும், அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம், நம்மளும் அங்க கண்டிப்பா போகணும்டா, நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அவங்க படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு இருக்கு. படத்துல முக்கியமா பிரியங்கா மோகன் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேல இருந்த ஹேட் கமெண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த படத்துல சூப்பரா போட்டு உடச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லாம படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துல முக்கியமா மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஆப்டா சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் சினிமோகிராஃபியா இருக்கணும், மற்ற டெக்னிக் எல்லாமே இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அந்த படத்தை கொரியாவை காமிச்ச ஒரு சீரிசி சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் படத்துல பிரியங்கா மோகனுக்கு அப்பா வந்துட்டு டான் படத்துல பிரியங்கா மோகனோட அப்பா வரல, அவர் தான் இதுலயும் அப்பா வந்திருப்பாரு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு இவர் தான் அப்பாவுக்கு அந்த சூட் ஆவார் அப்படின்ற ஃபீலிங் கொடுக்குது. அதே மாதிரி நக்லேஷ் டீம் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ரீசெண்டா நக்லேஷ் டீம் வந்து நிறைய பேர் சினிமாக்குள்ள போயிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஸ் யூடியூபரா. ஏன்னா யூடியூப்ல இருந்து சினிமாக்குள்ள போறது ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பெருமைக்குள்ள ஒரு விஷயம் தான் யூடியூபரா. எனக்கு நானும் அதை கண்ணு நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்கும் சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் நக்லேஷ் டீம், சூப்பரா பண்ணுங்க. அங்க ஒரு ஆக்டிங்கா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாருமே உங்க சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். கண்டிப்பா நான் சொல்லிக்கிறேன் அதையும். அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஆகோ அப்படிலாம் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேங்க. எந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் படத்தை உங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா இந்த படத்தை கொரியன் ஃபேன்ஸ்லாம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த படத்தை என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கேன். ஏகப்பட்ட நிறைய படம் சீரிஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வர காத்துருக்கு. ஸோ தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. உங்க சப்போர்ட் நம்பி தான் நான் இருக்கேன். அந்த என்னோட விஷயமும் நிறைய விஷயங்கள், நிறைய என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் திருஷ் விஷன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது வீடியோஸ் வர காத்துட்டு. ஸோ அந்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.